என்னங்க? என்ன அப்படி ஒரு யோசனை? இந்தாங்க. என்ன இது பால்? உனக்கு தான் தெரியுமே நான் பாலெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு. ஆமா, உங்க அக்கா மாதவி, அதாங்க அந்த ரகுராமனோட அக்கா மாதவி காஃபி கொடுக்க மாட்டால்ல, பால் தானே கொடுப்பா. அதெல்லாம் அங்க. இப்போ நம்ம வீட்டுல ஏன் பால் கொடுக்குற? உனக்குதான் நான் பால் சாப்பிட மாட்டேன்னு தெரியும் இல்லையா? எங்க பழக்கம் மாறக்கூடாதுல்ல, அதனாலதான். அதெல்லாம் மாறாது. மாறுங்க. இப்படியே நம்ம வீட்லயே இருந்தீங்கன்னா ருசி மாறி அங்க நீங்க போகவே மாட்டீங்க. அப்புறம் நீங்க போட்ட திட்டம்லாம் என்ன ஆகுறது? அதெல்லாம் பாத்துக்கலாம்டே. இந்த சோம்பேறித்தனம் தான் வேண்டாங்கிறது. காலாகாலத்துல நீங்க அங்க கிளம்பி போங்க. இல்லன்னா அந்த மாதவி உங்களை காணோன்னு கவலைப்பட்டு சொத்தெல்லாம் ஏதாவது ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு செத்து போயிட போறா. உனக்கு நான் பக்கத்துல இருக்கிறத விட சொத்து தானே பெருசா? ஐயோ, அதுக்கு இல்லங்க. காலாகாலத்துல உங்க திட்டப்படி சொத்தெல்லாம் உங்க பேர் கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் எப்பவுமே நீங்க என் பக்கத்துல தானே இருக்க போறீங்க. அத தாங்க சொன்னேன். நீ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். கிளம்ப வேண்டியதுதான். இப்ப யாருக்கு போனு? அடியே, நான் காணாம போனவன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போய் நின்னா நல்லாவா இருக்கும்? அதான் போன் பண்றேன். யோசி. ஹலோ, நான் மீனு பேசுறேன். என்ன பண்றீங்க? மேடம், வணக்கம். அந்த மியூசிக் டைரக்டர் ரகுராமன் இருக்காரே? ஆமா, அவருக்கு என்ன இப்போ? அவரு நடு ரோட்ல தாம்பரம் பக்கம் ரோட்ல பித்து பிடிச்ச மாதிரி நடந்து வந்தாரு. என்னது? அப்படியா? என்னாச்சு? பசிக்குதுன்னு சொன்னாரு. அதான் பட்ஸ் ஹோட்டல்ல உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் மேடம். உடனே நீங்க வந்து கூட்டிட்டு போங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். அம்மா, நீங்க யாரு? நான் அவரோட ஃபேன் மேடம். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க அங்கேயே இருந்து அவரை பாத்துக்கோங்க. நான் உடனே கிளம்பி வரேன். பரவாயில்ல மேடம். நீங்க வாங்க. நான் வெயிட் பண்றேன் மேடம். எங்க பயங்கரமான ஆளுங்க நீங்க. அடியே கண்ணம்மா, கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு கூட்டி கழிச்சு பார்த்து காமன் லாஜிக்கோட செஞ்சோம்னா யார் வேணா எதில் வேணா ஜெயிக்கலாம்.